வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஒரு மூலிகை வகை சமையல்லாம் செய்ய போகிறோம். இதை மூலிகைன்னு தான் சொல்ல வேணும். மரக்கறி இனமாக இருந்தாலும் இப்போ இது மூலிகையாக மாறிட்டுது. இதுதான் அந்த மூலிகை, குருவித்தலை பாவக்காய். இதை பாருங்கள், குட்டி குட்டியாக குருவிகள தலை மாதிரி, நுனியில் குருவின்ற மூக்கு மாதிரியும் இருக்குது. பொதுவாகவே பாவக்காய் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி. அதுலேயும் விசேஷம் இந்த குட்டி குட்டி பாவக்காய். நல்ல கசப்பான இந்த பாவக்காயை நாங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த கறிக்கு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு 2-3 உள்ளி, கருவேப்பிலை, ரம்பை, சின்ன குட்டி மிளகாய் ஒரு 4-5 அவ்வளவு தான் எடுத்துருக்கிறேன். நாங்கள் எல்லாத்தையும் கழுவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் ஒரு பாவக்காய் பழுத்தம் விட்டுது, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். அதை கழிக்கிறதுக்கு மனமில்லை. இந்த பாவக்காயை நான் விதையோடு தான் சமைக்க போகிறேன். பொதுவாகவே எந்த பாவக்காய் என்றாலும் பாவக்காய் ஒரு அளவு முத்தாமல் இருக்கும் வரையும் அதை விதையோடு சாப்பிட்றது தான் நல்லது. ஆக முத்திட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, விதையை எடுக்கத்தான் வேணும். நான் இதில் கறிக்கு பாதி வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். ஏனென்னா பாவக்காய் சரியான குறைவு, ஒரு 100-150 கிராம் தான் வரும். இது நான் கடையில் வாங்கல, எங்களோட வீட்டுக்கு பின்னால் எங்களுக்கே தெரியாமல் ஒரு இடத்துல படர்ந்து இந்த செடி வளர்ந்துருக்கு. இதுக்கு முதலும் அதிலேருந்து பாவக்காய் நான் பிடிங்கினேன். ஆனால் கொஞ்சம் போல் ஒரு 4-5 அப்படித்தான் இருந்தது. இந்த முறை தான் ஒரு கொஞ்சம் 10-12 பாவக்காய் போல் காய்ச்சி நிற்கிது. நாளாந்தம் நாங்கள் ஏதாவது ஒரு கசப்பு அல்லது துவர்ப்பு சுவையுள்ள சாப்பாடு கட்டாயம் சாப்பிட வேணும். நான் இதில் இந்த சின்ன கொச்சி மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது உரைப்பு தான், ஆனால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி தயார் செய்து கொண்டோம். அதோட வெள்ளைப்பூடையும் தட்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் முதல்ல நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ வறுத்து எடுத்துக்கொள்வோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டிங்கன்னா காணும். ஏனெண்டா இந்த கறிக்கு நாங்கள் தேங்காய் பால் விடாமல் தான் சமைக்க போகிறோம். இந்த தேங்காய் பூவோட ஒரு கொஞ்சம் அரிசியும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். அருமருந்தாக கிடைச்ச இந்த பாவக்காயை நாங்கள் அருமருந்து போலவே பக்குவமாக சமைச்சு எடுப்போம். இப்போ தேங்காய் நல்ல பொன்னிறமாக வறுபட்டுட்டுது. நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். எடுத்து ஆற விட்டு உரலில் போட்டு கொஞ்சம் இடித்து கொள்ளுவோம். அதே சட்டியில் மிளகு கொஞ்சமும் போட்டு வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் நிறைய மசாலாக்கள் ஒன்றும் சேர்க்கல. நீங்கள் மற்ற எங்களோட ஊர் பாவக்காய் என்றாலும் இதே முறையில் வடிவாக சமைக்கலாம். எப்போவுமே பாவக்காயை கசப்போடு தான் சமைக்க வேணும். மிளகும் வறுபட்டுட்டுது, எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். நாங்கள் எண்ணெயை விட்டுக்கொள்வோம். இது கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய், அதுதான் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது. பால் விடாதபடியாக நான் ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். கடுகு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுப்பில் சிரட்டை ஒன்றை வச்சுட்டேன். அடுப்பு கூடவா எரியுது. இப்போ நாங்கள் இதில் கருவேப்பிலையை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம். லேசாக வதங்கினால் காணும். இப்போ ரம்பையை போட்டுக்கொள்ளுவோம். அதோட வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம்.
லேசாக கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற எங்களோட குருவி பாவக்காயவும் சேர்த்துக்கொள்ளுவோம். பாவக்காயை போட்டதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற குட்டி மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டி இது என்னட்டு இருக்கிறதுலையே சின்ன கறிச்சட்டி இதுதான். இந்த கறிச்சட்டிக்குள்ளேயே இந்த பாவக்காய் ஒரு பிடி போல் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். உப்பு போட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து இருக்கா நாங்கள் கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு உரைப்பு கூடவா வேணுமெண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்ல வடிவாக இருக்க பிரட்டி விடுவோம். இப்போ இதில் நாங்கள் புளி தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். புளி திக்காக கரைக்காமல் ஒரு அளவுக்கு தண்ணி பதமாக கரைச்சி விட்டிங்கன்னா தான் இந்த பாவக்காய் அந்த புளியிலேயே அவிகிறதுக்கு கணக்காக இருக்கும். இதோடு நாங்கள் ஏற்கனவே வறுத்து இடித்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக ஒருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி விடுவோம். கன நேரம் மூடி வைக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருந்தாலே காணும் இந்த பாவக்காய் நல்ல வடிவாக அவிஞ்சிடும். பாவக்காயில் இருந்து விதைகள் பிரிஞ்சு வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் இதை சமைக்கணும். கறி தயாராகிட்டுது. நாங்கள் இப்போ கறியை இறக்குவோம். நிறைய மருத்துவ குணமுள்ள எங்களோட குருவித்தலை பாவக்காய் கறி தயாராகிட்டுது. எங்களோட பாவக்காயில் பச்சை நிறம் கூட மாறையில் அவ்வளவு ஆரோக்கியமாக நாங்கள் இதை சமைச்சிருக்கிறோம். இந்த ஆரோக்கியமான உணவை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாகவே எல்லாரும் இருங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.